அருள்வாக்கு எப்படி பலன் தருது? அருள்வாக்கு. முதல்ல அருள்வாக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அருள்வாக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தால் உச்சரிப்பதுன்னு அர்த்தம். அதில் அறிவியல் பூர்வமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆழ்மனதோட தொடர்பு கொண்டால், ஏன்னா ஆழ்மனதில் தான் இறைவன் இருக்கிறான். ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மேலோட்டமாக செயல்படுவது ஆத்மா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் நமக்குள்ளே இருக்கார் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். குலதெய்வம் பேர் வச்சுக்கலாம், அந்த சாமி பேர் வச்சுக்கலாம், நம்ம இஷ்ட தெய்வம் பேர் வச்சுக்கலாம். அது இந்த சாமியாருது, இந்த சாமியாருது, சித்தர் வராரு, எப்படியோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சாமியோட அனுகிரகத்தால் வருது. இதை எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, காஞ்சி பெரியவர் மாதிரி மகான்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க குறி சொல்கிறது இல்லை. காஞ்சி பெரியவர் போன்ற மகான்கள் குறி சொல்கிறாங்களா என்ன? குறிங்கிறது வேற, அருள்வாக்குங்கிறது வேறங்க. தெய்வத்தன்மை உடையவர்களால் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் அருள்வாக்காகும். தெய்வத்தன்மை கொண்டவர்கள் உச்சரிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் அருள்வாக்காகும். குறி சொல்கிறதுங்கிறது வேற. அது சிறு தெய்வ வழிபாடு மாதிரி. அது பின்னாடி பெரும்பாலும் குறி சொல்கிறதுக்கு பின்னாடி உளவியல் பிரச்சனை, இப்போ உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் இப்போ உங்களுக்கு விளக்கிறதுக்கோ நம்ம தயாராக இல்லை. அது அவங்க நம்பிக்கை. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. குறி கேட்குறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அது பாமரர்களுடைய நம்பிக்கை சிஸ்டம். அது அந்த குறி அப்படிங்கிறது பகுத்தறிவோ கல்வி அறிவோ இல்லாதவர்களுடைய பிலீவிங் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை நாம் குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளோடது டிவைன் சிஸ்டம், கடவுளோட அனுகிரகம் பெற்ற மனிதர்கள். அதுபோல் சில விஷயங்கள் ஒவ்வொரு மகான்கிட்ட போயிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னும் போது, அதை நான் ஜாதக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தெரிய வந்த சில விஷயங்கள். அந்த மகான்கள் எப்படி இதை சொல்கிறாங்கனாக்கா, அவங்களோட ஞானத்தால் கூர்ந்து பார்த்து யோசித்து பார்த்து அப்படி இப்படிலாம் சொல்கிறதுலாம் இல்லை. வாய்க்கு ஏதோ சொல்கிறாங்க. அந்த சொல்கிறதுக்கு பின்னாடி இறை அம்சம் அவங்கக்கிட்ட இருக்குதுங்கிறதுனால அது அவங்க ஜாதகத்துக்கு பொருந்துது. நான் ஜாதக ரீதியாக அல்லது ஆதாரபூர்வமாக ஒன்று ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி அவங்களாம் சொன்னதில்லாம் சில விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்துக்கோட பொருந்தும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்க இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னும் போது, அது வரைக்கும் நமக்குமே அந்த மாதிரிலாம் அவநம்பிக்கை இருந்தது உண்டு. பிற்காலத்தில் நாம் சொல்கிறதெல்லாம் கூட அருள்வாக்கா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1-2 ஞாபகம் இருக்குது சொல்கிறேன். ஞாபகம் வருதான்னு தெரில. ஒருத்தர் சொல்கிறார், ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை. எங்கே இருக்குது? அது கல்யாணம் ஆனப்போ எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஜாதகம் கையில் இல்லாத காரணத்தினால அதை தேட முடியாது, கேட்க முடியாது, ரொம்ப காலமாக பார்க்காம விட்டதுனால அவருக்கு ஜாதகம் தெரியல, ராசி நட்சத்திரம்லாம் தெரியல. கல்யாணத்துக்கு பார்த்ததோடு சரிங்கிற மாதிரி அப்படி இருக்குது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னா, தொழில் சரியா இல்லை, இப்போதைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, தொழிலே இல்லை, அதனால் வருமானத்துக்கு வழி வேணும், ஏதாவது சொல்லுங்கள். அப்போ நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உள்ளுக்குள்ளே டிக்டேட் பண்ணுற அந்த வார்த்தைகளை கவனிச்சுட்டு நம்ம சொல்கிறோம். அதை எப்படியோ எடுத்துக்கினாலும் சரி, அமானுஷ வார்த்தைன்னு எடுத்துக்கினாலும் சரி, அல்லது சித்தரோட அருள்வாக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது என்னோட வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியோ ஒரு வார்த்தையை சொல்கிறோம் நம்ம. அது என்னன்னா, நீங்கள் ஒரு 10 மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு 10 திங்கட்கிழமையில் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 10 மாதம் திங்கட்கிழமை தோறும்
திருப்பதிக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி போயிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடும், வேலை எல்லாம் கிடச்சிரும், அதில் வருமானம் பெருகிடும், இப்படி நம்ம சொல்கிறோம். அவர் நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி செய்கிறார். ஒரு சில மாதங்கள் தான் போனார், 2-3 மாதம் தான் போனார். போனதுக்கப்புறமா ஜாதகங்க அவருக்கு வந்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து கேட்டு பார்த்து அந்த ஜாதகத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கிடச்சிச்சு. திருப்பி எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்தார். ராசிக்கல் பொண்ணுன்னு சொன்னீங்களே, இந்தாங்க அந்த ஜாதகத்தை பார்த்து ராசிக்கல் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ அதுக்கு கேட்கலையானாக்கா, இல்லை சார் இப்போ பரவாயில்ல, அது நல்லா இருக்குது, அதனால தான் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால தான் இப்போ ராசிக்கல் போடுறதுக்கு வந்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அது வேலை செஞ்சுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம் ஆராய்ச்சியில். நம்ம என்ன காரணத்துக்காக நம்மளோட அருள்வாக்கில் திருப்பதிக்கு போய் 10 திங்கட்கிழமையில் இந்த மாதிரி பலன் வருதுன்னு பார்க்கும்போது, அவர் கன்னி லக்னக்காரர். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் பகவான். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, வருமான ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் மேச ராசி. புதனும் சந்திரனும் இணைந்து மேசத்தில் இருப்பதால், சந்திரன் லாபஸ்தானாதிபதி, புதன் வருமான ஸ்தானாதிபதி, இது 2 கிரகமும் சேர்ந்தாப்புல அஷ்டமத்தில் இருக்குதுங்க. அதனால் அவருக்கு சீராக வருமானம் வரமாட்டேங்குது, அவ்வப்போது முடக்கம் ஏற்பட்டு போகுது. அப்போது இதுக்கு புதனும் சந்திரனும் கெட்டு போய் இருக்குது, அஷ்டமத்தில் முடங்கி இருக்குது. இதுக்கு திருப்பதி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திருப்பதி புதனுக்குரிய கிரகம். இந்த புதனுக்குரிய அதிதேவதை பெருமாள். அது சந்திரஸ்தலமும் கூட. சந்திரஸ்தலம், மலைனாலுமே சந்திரஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதனால் கிரிவலத்தெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது பழக்கம் நமக்கு. அந்த மாதிரி திருப்பதி மலை சந்திரனுக்குரிய மலையாக இருக்கிறது. சந்திரனோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதனால் திங்கட்கிழமையில் போய் செய்ய சொல்கிறோம். இது ஒரு அற்புதமான பலனாக இருந்தது. அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிது. இப்படி தான் அருள்வாக்கு. நமக்கே தெரியாது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நமக்கே தெரியாது. ஒரு பர்டிகுலர் கோயிலை செலக்ட் பண்ணி அருள்வாக்கு பரிகாரம் வருதுன்னாக்கா அதுக்கு பின்னாடி அந்த ஜாதக உண்மை இருக்குது. இதுபோல் பல பேருக்கு அந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் கூட வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு ஆள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதப்படலை, ஜாதகமே எழுதலை, நாங்களாம் பேராசி பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜாதகம் எழுதலை அப்படின்றாங்க. அவங்க வந்து சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க. சிம்ம லக்னத்தை சேர்ந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் ஏதுன்னு பார்க்கும்போது ஒரு ஆள் சிம்ம லக்னத்தை அதில். அது பின்னாடி அவங்களுக்கு வந்து நாடி ஜோசியம் மூலியமாக உழைச்சி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட அருளாக்கா அவங்களுக்கு கொடுத்த பலன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து வியாழக்கிழமை 63 வாரத்துக்கு 63 நாயன்மார்களுக்கும் 63 தீபம் போட்டு, கடைசியாக ஒரு தீபம் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி 63 வாரம் செய்யுங்கன்னு சொன்னோம். 63 வாரங்கிறது எவ்வளோ நாள் ஆகும்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே. 52 வாரம், ஒரு வருஷம், அதுக்கும் மேலே 1.25 வருஷத்துக்கிட்ட வரும். அவ்வளோ நாள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதை செய்கிற பட்சத்துலேயே அவங்களுக்கு வந்து புத்திரபாக்கியம் கிடச்சிச்சு. அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாதகம்லாம் நாடி ஜோசி ஆசையில் ஆர்வத்தில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது ஆர்வத்தில் வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சிம்ம லக்னம் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது இந்த சிம்மத்துக்கு அதிபதி 5ஆம் அதிபதியான குரு பகவானும் அஷ்டமாதிபதியான குரு பகவானும் ஒரே ஆளாக இருக்கிறது காரணத்தினால, அவர் 6ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்ச காரணத்தினால, மறைவு ஸ்தானத்தில் கெட்டு போய் நீச்சம் வர காரணத்தினால அவங்களுக்கு புத்திர பாக்கியம் நீச்சத்துக்கு இல்லாமலே போயிடாது, இருக்கும். ஆனால் தோஷத்துக்கு அதான் காரணம். சில பேருக்கு 2 ஆணாக பிறக்கும், சில பேருக்கு 2 பெண்ணாக பிறக்கும், சில பேருக்கு முன் தோஷமாக இருந்து காலங்கடந்து பிறக்கும், சில பேருக்கு பின் தோஷமாக இருந்து பிறந்துட்டு இம்சை பண்ணோம், ஏதோ ஒரு தோஷம் இப்படி இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாங்கள் பார்த்து ஒரு 10க்கு மேலே இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் 10 விஷயத்துக்கு மேலே ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் எல்லாமே அந்த அருள்வாக்குக்கு பின்னாடியும் ஜாதக காரணமும் இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் சரியான அருள்வாக்காக இருக்கும். மற்றதெல்லாம் ஹம்பக்கு தான், ஏமாத்து வேலை தான்.
அந்த அருள்வாக்குக்கு பின்னாடி ஜாதகத்துக்கு பொருந்தாமல் இருந்ததுன்னா அவங்க சொல்கிற அந்த பரிகாரம்ங்கிறது இதுக்கு பொருந்தாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் கஷ்டம். நீங்கள் அருள்வாக்காகவே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களாக சொல்லுங்க அப்படின்வாங்க. நீங்களாக சொல்கிறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாக சொல்லுங்கன்னு பெரிய பெரிய ஆச்சரியத்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது தேவையில்லாத வேலை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் கிடைச்சிதுன்னா அது அருள்வாக்கு தான். இப்போ ஞாபகம் வருது, ஏற்கனவே சில வீடியோவில் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், உங்கள் வீட்டு வாசலில் பட்டு போன மரம் ஒன்று இருக்குது, அதை முற்றிலும் அகற்றிடுங்க, அப்போ தான் அது சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வீட்டு முன்னாடி பட்டு போன மரம் இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்ன்ட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க அருள்வாக்கு. நமக்கு தெரியாது, நமக்கும் அந்த வீட்டுக்கும் அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்போது அது சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு சொல்லும்போது அந்த மாதிரி அருள்வாக்கில் சொல்லும்போது, உங்களோட வீடு வந்து வடமேற்கு நேர்குத்து இருக்குது, உங்ககிட்ட வடமேற்கு குத்து இருக்குது, வடகிழக்கு குத்துனா நல்லது, ஆனால் வடமேற்கு குத்து வந்து தீங்கு, அதனால் அதில் நர்த்தன விநாயகர் ஒன்று வச்சு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நர்த்தன விநாயகர்னால் என்ன அப்படின்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் கிழக்கு வாசலில் உள்ளே போனாக்கா மேலே இருக்கார், நேராக எதிர்க்க விநாயகர் இருப்பார். அவர் நர்த்தன விநாயகர், டான்ஸ் ஆடுற விநாயகர், நர்த்தன விநாயகர். அந்த மாதிரி இந்த வடக்கு மேற்கு சார்ந்த வடமேற்கு திசையில் வடக்கு வாசல், அதே வடமேற்கு மேற்கு வாசலாக இருந்தால் அது வந்து தோஷம் கிடையாது. ஆனால் வடக்கு வாசலாக இருந்து வடமேற்கில் அவங்களுடைய குத்து இருக்குது, தெரு இருக்குது அப்படின்னும் போது அது தெருக்குத்துன்னு பேர். அதுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால நர்த்தன விநாயகர் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கா சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வீட்டு அமைப்பு இவருக்கு தெரியுதே அப்படின்னும்போது தான் அவங்களும் நம்புகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் நாங்களும் அதை நம்ம சொல்கிறது அருள்வாக்கு தான்னு நமக்கே அந்த நம்பிக்கை வருது. அப்போ ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்தாலுமே போதுமானது தான், நமக்கு தன்னம்பிக்கை கூடிடும். அருள்வாக்கு சொல்கிற எங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். ஆஹா, 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுதுன்னும் போது அதுவே நமக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும். இப்படி தான் அருள்வாக்கு வேலை செய்யும். வாஸ்துக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கிறோம் பரிகாரமாக. அப்புறம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கோம். என்ன பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அதுக்கு அருள்வாக்குலாம் வர்றது உண்டு. இப்படி தான் அருள்வாக்கு பலன் தரும். நன்றி, வணக்கம்.